அத்தியாயம் 16. ஐஜி ஆஃபீஸ் செல்லும் வழி எங்கும் அவனுக்கு சம்யுக்தாவின் நினைவுகள்தான். போகும் வழியில் விஷ்ணுவிற்கு தனக்கு திருமணம் முடிந்தது என மட்டும் மெயில் அனுப்பிவிட்டு கான்ஃபரன்சிங் காலுக்குள் உள்ளே வந்தான். மதியம் முடிந்ததும் மீட்டிங் முடியாமல் போக வருண் மனதில் என்னடா இது, எப்போ முடியும்னு தெரியல, அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியல, இன்னும் ஃபோன் நம்பர் கூட தெரியாது, ஆனால் கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சு. நேத்தே இந்நேரம் யாராச்சும் உனக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொன்னால் கண்டிப்பாக சிரிச்சிருப்பேன். மீண்டும் மீண்டும் நினைவில் அவன் தாலி கட்டும்போது அவள் கண்ணில் தெரிஞ்ச உணர்வுகளை வந்து போக அதன் தாக்கத்தில் மெலிதாய் அவன் சிரிக்க அருகில் இருந்தவர்களுக்கு அவனின் நிலைமை புரிய அவர்களும் அவனை பார்த்து சிரித்தனர். வீட்டில் இருந்த சம்யுக்தாவின் நிலைமைதான் என்னவென்று சொல்ல முடியாமல் போனது. கல்யாணம் ஆனதற்கு சந்தோஷப்படுறதா, இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சதும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு புரியாமல் கவலைப்படுறதா? மேலும் போகும் முன் அவன் செய்த குறும்பினை நினைக்க உள்ளம் ஏதோ குறுக்க அவன் நினைவில் மெதுவாய் கண்மூட திடீரென்று எழுந்து அமர்ந்தாள். எப்படி நான் மறந்தேன்? அப்பா அவள் அம்மா இறந்த பின் தாயுமானவராய் தன்னை வளர்த்தவர், எவ்வளோ பிஸ்னஸ் இருந்தாலும் அவள் கூப்பிட்டதும் அவள் முன்னால் வந்து நிற்பவர், எப்போதும் அவளுக்கு பிடித்ததை மட்டும் செய்யும் அப்பா. இப்போ என்ன பண்ணுறது என வெகு நேரம் யோசித்து ஒரு தெளிவான முடிவிற்கு வந்தாள். எல்லோரும் மீட்டிங் முடித்து வெளியில் வர நேரத்தை பார்த்தான். அது இரவு 7 என்று காட்ட, இவ்வளோ நேரமாக போட்டு இழுக்கிறது என அவன் கிளம்ப எத்தனிக்க விஷ்ணுவிடம் இருந்து கால் வந்தது. இவன் வேற நேரம் காலம் தெரியாம என ஃபோனை அட்டன் செய்தான். விஷ்ணு, என்ன மச்சான் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிற? ஏண்டா நேற்று நான் ஃபோன் பண்ண சொன்னால் நீ இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணுவியா? அது வந்து மச்சான் என சற்று வெட்கப்பட்டு கொண்டே பேச, அடைச்சி நேரம் காலம் தெரியாமல் வெட்கப்பட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணுண்டா, லேட் ஆகுது, சொல்லித்தொலை. அது வந்து டேய் வேணாம் கொன்றுவேன். அது வந்து நீ மாமா ஆயிட்டடா மச்சான், நான் அப்பா ஆயிட்டேன். டேய் கங்க்ராட்ஸ் மச்சான், கீர்த்தி எங்க? இங்கே தான் இருக்கிறா, இரு கொடுக்குறேன். அண்ணா கங்க்ராட்ஸ் கீர்த்தி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டேக் கேர். அவங்கிட்ட கொடு. சரி அண்ணா. ஹாப்பி மச்சான், கீர்த்தியை நல்லா பார்த்துக்கோ. எனக்கு ஆஃபீஸ் ப்ரெஷர் ரொம்ப ஓவராக இருக்குதுடா, அதான் அம்மாவை வர சொல்லலாம்னு இருக்கிறேன். எம்பசி ஃபார்மாலிட்டிஸை நீ பார்த்துக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன். சரி, எதுக்கு கால் பண்ண சொன்னேன்? நீ நேற்று நான் அனுப்பின மெயில் மட்டும் பார்த்தியா? இன்னைக்கு காலையில் ஒன்றும் அனுப்புனேனே பாரு. விஷ்ணு மொபைலில் பேசிக்கொண்டே லேபில் பார்க்க அதில் வருண் அனுப்பிய மெயிலை ஓப்பன் செய்து கொண்டே, அப்படி என்னடா அனுப்பியிருக்கிற? ஐ காட் மேரீடு, அவ்வளோதானே? என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாயா? யார் பொண்ணு? ஆமாம் மச்சான். என்னடா இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? எப்போ? யார் பொண்ணு? காலையில் தாண்டா, யுகி தான். விஷ்ணுவிற்கு அதற்குள் சம்யுக்தாவின் ஞாபகங்கள் வர, பாவம், அவ எவ்வளோ கஷ்டப்படுறாளோ. இவன் வேற என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது? வருணிடம் கடுப்புடன், யாருடா அந்த யுகி? என்னடா உன் தங்கச்சி தாண்டா. என்ன சம்யுக்தாவா? வாவ், கங்க்ராட்ஸ்டா மச்சான், ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் தெரியும்டா நீ சந்தோஷம்தான் படுவேன்னு. அவதான் எங்கள் அப்பா ஆட்டுக்குட்டின்னு ரொம்பவே பயந்தா. விஷ்ணுவுக்கு அப்போதுதான் அவனுக்கு சம்யுக்தாவின் பின்புலன்கள், அவள் தந்தையின் செல்வாக்கும் நினைவு வர, அச்சோ இதை எப்படி மறந்தேன்? வேகமாக, ஏண்டா இப்படி பண்ணன நீ? அவங்க அப்பாவுக்கு என்னடா சொல்கிறது? என்னடா அப்பா அப்பான்னு அவர் அப்படி என்ன பண்ணிடுவார்? அவர் என்ன பெரிய நாட்டாமையா? அப்படின்னாலும் நான் ஏசிபி ஆக்கும் என தன் மீசையை முறுக்க, விஷ்ணு மனதிற்குள், டேய் நீ ஏசிபினா அவர் விவிஐபிடா, அவர் வீட்டுக்குள்ளே கூட என்னையே விட்டாலேயே நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இவங்கிட்ட என்ன சொல்லி தப்பிப்பேன்? எனக்கு மயக்கமாக வருதே. டேய் லைனில் இருக்கிறியா இல்லையா? இருக்கிறேன். ஆமாம், நீ ஏண்டா இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணின? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? எப்படி நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன்? கடவுளே, தோணிச்சு பண்ணினேன், அதுக்கு ரீசன் எல்லாம் சொல்ல முடியாது. ஓ, நீங்கள் ரீசன் என்னென்னு சொல்ல மாட்டீங்களோ? உன்னை வச்சுக்கிட்டு. ஆமாம், எங்கடா அவகிட்ட ஃபோனை கொடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அவள் வீட்டில் இருக்கிறாடா.
எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ், அதான் நான் வந்துட்டேன். டேய், என்னடா பண்ணுற நீ? எப்போடா கல்யாணம் நடந்துச்சு? நீ ஏன்டா அவளை விட்டுட்டு இங்கே வந்த? முடியலடா, என்னால் முடியல. இன்னும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறியோ தெரியல. எனக்கு இப்போவே கண்ணை கட்டுதே. நான் சம்யுக்தாவிற்கு கால் பண்ணுறேன், நீ வை. டேய், இப்போ அவள் உன் தங்கச்சி மட்டும் இல்லைடா, மிஸ்ஸஸ் வருண் கிருஷ்ணன் ஐபிஎஸ். ஸோ நீ அவளை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். தென் அவள் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை, நீ அனுப்பிவிடு. விஷ்ணு ஃபோன் நம்பர் கூட தெரியாதான், ஆனால் பொண்டாட்டியான். இதில் இவ்வளோ பேச்சு வேற. அனுப்பி தொலைக்கிறேன். கட் செய்தவுடன் தொம் என்று கீழே விழுந்தா. ஓடி வந்து கீர்த்தி, என்னாச்சு விஷ்ணு, ஏன் இப்படி விழுற? எனக்கு ஒரே மயக்கமாக வருதுடி. என்னடா? எனக்கு தான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. சரி, உனக்கு ஏன்டா மயக்கம் வருது? உங்கள் அண்ணன் பண்ணின காரியத்திற்கு நார்மலாக எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரணும். சே லூஸு, ஏன்டா இப்படி பேசுகிற? வருண் கல்யாணம் பண்ணிக்கிட்டாண்டி. யார? எப்போ? என்ன? அப்போது தேவி நிலைமை? ஏய், முழுசாக சொல்ல விடுடி. அவன் கல்யாணம் பண்ணினதே அவளை தாண்டி. ஓ, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுற? நீ லூஸா என்ன? உனக்கு அவங்க வீட்டுக்கு போனமே ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன? என்னவா? நம்மளை அவங்க தேவி அப்பா உள்ளே விட சொல்கிற வரையும் உள்ளேயே விடலை. அவங்க அப்பா பெரிய பிக் ஷாட்டி. இப்படி இருக்கிறப்ப எப்படி அவருக்கு தெரியாமல் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா அவரோட ஸ்டேட்டஸ்க்கு இது எவ்வளோ பெரிய இஷ்யூ? இவங்கிட்ட கேட்டால் இவன் நான் ஏசிபி தெரியுமான்னு என்கிட்டவே சொல்கிறான். நான் அவன்கிட்ட எப்படி சொல்கிறது? உன் மாமனார் நினச்சா இந்திய அரசியலே ஒரு ஆட்டம் ஆடுண்டி. சொல்லவா? லீடிங் பிஸ்னஸ் டைகோன்னு சொல்லவா முடியும்? முடியல, என்னால் முடியவே இல்லடி. ஏதோ 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, எப்படியோ தேவி சம்மதம் வாங்கிடுவான்னு யோசிச்சா இவன் கல்யாணமே பண்ணிட்டேன்னு அவ்வளோ கூலாக சொல்கிறான்டி. இப்போ என்ன பண்ணுறது? ஏண்டி இப்படி புலம்புற? தேவிக்கு கால் பண்ணு நீ. அடா ஆமாடி, நானும் அதைத்தான் நினச்சேன். என்னை சம்யுக்தாவிற்கு கால் செய்ய அது பிஸி என வந்தது. விஷ்ணு கீர்த்தியிடம் உங்கள் அண்ணன் ரொமான்ஸ் பண்ணுறாரு போல. ஊரில் இந்த மாதிரி ஒருத்தனை கேள்விப்பட்டிருக்கியா நீ? ஃபோன் நம்பர் கூட தெரியாது, ஆனால் கல்யாணம் பண்ணியாச்சு. இவனையெல்லாம் நண்பனாக வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. விஷ்ணுவிடம் நம்பர் வாங்கியவுடன் வருண் சம்யுக்தாவிற்கு கால் செய்ய முதல் ரிங்கிலேயே எடுத்த அவள் சொல்லுங்க. ஏய், ஃபோனை எடுத்தா ஹலோன்னு சொல்லணும்டி. என்னவும்? ஆமாம், சாப்பிட்டியா? இல்லை என அவள் தலையாட்ட, வருண் என்னடி பேசாமல் இருக்கிற? இல்லைன்னு தலையாட்டினியா? ஆமாம். வருண் சிரித்து கொண்டே, அதுக்கு நான் வீடியோ காலில் வரணும். வேணும்னா வரட்டுமா? வேணாம். ஆமாம், நீ ஏன் ஒரு லைனில் பதில் சொல்கிற? சும்மா சரவெடி மாதிரி வெடிப்ப. இப்போ சரி, நைட்டு டிஃபன் என்ன? இனிமேல் தான் பண்ணணும். என்ன பண்ண? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் வாங்கிட்டு வரேன். அதுக்கு தான் கால் பண்ணேன். எங்கே இருக்கிற? ஏன் வீட்டில் தான். அடியே என் அறிவு பொண்டாட்டி, எந்த வீட்டில் இருக்கிற? விஷ்ணு அண்ணா வீட்டில். ஏன் அங்கே இருக்கீங்க மேடம்? உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்குதா என்ன? அப்படி இருந்தால் உங்கள் கழுத்தை கொஞ்சம் தொட்டு பாருங்கள் மேடம், அது சொல்லும் நீங்கள் மிஸ்ஸஸ் வருண்னு. போங்க, போய் வீட்டில் இருங்க, நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். அப்புறம் விஷ்ணு கால் பண்ணுனா அப்போதுதான் அவளுக்கு வெயிட்டிங்கில் கால் வர, அதை சொல்லும் முன் வருண், யுகி ஐஜி கூப்பிடுறார், ஐ கால் யூ பேக் என கட் செய்து உள்ளே போனான். சம்யுக்தா விஷ்ணுவின் கால் அட்டன் செய்ய, விஷ்ணு என்னம்மா, என்ன நடந்துச்சு? அவன் ரொம்ப கேஷுவலாக எனக்கு காலையில் கல்யாணம் ஆச்சுது, நான் மதியம் வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்கிறான். அண்ணா, அவனுக்கு தான் எப்போதுமே பொறுமை இல்லை. சரி, உனக்குமா இல்லை? இதை பற்றி எப்படி உங்கள் அப்பா கிட்ட நீ பேசுறது? என்னம்மா இப்படி பண்ணிட்டியே? என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு கூடவா உனக்கு தோணலை? அண்ணா ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என காலையிலிருந்து நடந்த அனைத்தையும் கூற, விஷ்ணு மீண்டும் தொம் என்று கீழே விழுந்தான். கீர்த்தி, சே, நான் மாசமாக இருக்கிறேனா இல்லை இவன் இருக்கிறானே தெரியல, சும்மா கீழே விழுந்துட்டு இங்கே கூட. சே போடா, இங்கே கூடடா பேசுகிறேனா? கீர்த்தி வாங்கி சம்யுக்தாவிடம் அனைத்தையும் கேட்க, கீர்த்தி உடனே, தேவி செம்மடி, அண்ணா எவ்வளோ அட்வான்ஸாக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க.
நான் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டேனே. கள்ளி சொல்லவே இல்லை நீ. வருண் ஐபிஎஸ்ல நீயே கூண்டுக்குள்ள அடைச்சிட்ட பத்தியா? கங்காஸ்ரீ என சொல்லி மேலும் பேசிக்கொண்டே போக விஷ்ணு கடுப்புடன் இங்கே குடுடி, அவன் பெரிய இது பண்ணிட்டான், இதுக்கு நீ இவ்வளோ சப்போர்ட்டு வேற. அப்போது தேவியோட மனசு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம். அதுவும் அவங்க அப்பா இல்லாமல் ராஸ்கல், பொண்ணுக்கே தெரியாமல் ஒரு கல்யாணம், இதில் மீட்டிங்னுட்டு போயிட்டான். இவனோட அவசர புத்திக்கு இன்னும் என்ன பண்ண போகிறானோ என தேவியிடம், ஐ எம் சாரி தேவி, அவன் இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் யோசிக்க கூட இல்லை என விஷ்ணு கூறும் முன், சம்யுக்தா ப்ளீஸ் நீங்கள் சாரி கேட்காதீங்க, அண்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் தாலியை வாங்கிட்டேன், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லப்போனால் நான் இப்போ தான் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன். என்னவோ எனக்கு ஒரு செக்யூர் ஃபீல் ஆகுது அண்ணா. அப்பா கிட்ட இன்னும் 1 வீக்கில் என்னோட பர்த்டே வருது, அப்போது கொஞ்சம் பொறுமையாக நானே கன்வின்ஸ் பண்ணுறேன்னா. எனக்கு இவரை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியலை. இனி நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நீ சொல்கிறது பெட்டர் தான். இவனை சமாளிக்கிறது கஷ்டம்தான், பட் சொன்னால் புரிஞ்சுக்குவான் தான். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப். அவனுக்கு கல்யாணமானது சந்தோஷம்தான், ஆனால் நான் அவன் கூட இல்லாமல் போனது தான் கஷ்டமாக இருக்குது. அண்ணா நோ ப்ராப்ளம்மா. எப்படி இருந்தாலும் அவன் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, அதான் இப்போவும் சொல்கிறேன். அவன்கிட்ட பொறுமையாக நீயே உண்மையை சொல்லிடு. கொஞ்சம் கத்துவான், ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீ அவனோட ஒய்ஃப்னு புரிஞ்சதும் ஹீ ட்ரை டு பிகம் நார்மல் தேவி. சரி நான் வச்சிடுறேன், அவனை பார்த்துக்கோ. ஐஜியை காண சென்ற வருணிடம், ஐஜி வருண் நீ அடித்த அடியில் அவன் செத்துட்டான். ஓ என்ன ஓன்னு சொல்கிற? இல்லை சார், அவன் நேற்றே செத்துருக்கணும், எப்படி 15 ஹவர்ஸ் எக்ஸ்டன் ஆயிடுச்சு? என் ட்ரைனிங் பத்தலையா இல்லை நான் கொஞ்சம் வீக் ஆகிட்டேனா என்று வருண் கூற, வருண் ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசு. எஸ் சார், நானும் அப்படித்தான் பேசுகிறேன். பின்ன அவன் என்ன தேச தியாகியா அவன் செத்துட்டான்னு ஃபீல் பண்ணுறதுக்கு? வருண் மனித உரிமை ஆணையம் விசாரணை பண்ணுவாங்க, விஷயம் சிஎம் வரைக்கும் போகும். யூ வில் ஃபேஸ் த கான்சிக்யூஷன்ஸ். ஸோ வாட், ஐ வில் ஃபேஸ் இட். ஆனால் ஒரு 1 வீக் அப்புறம். ஐஜிஏ என்பது போல் அவனை பார்க்க, நத்திங் சார், காலையில் தான் கல்யாணம் ஆச்சு, என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஊர் வரைக்கும் போகணும். வாட், உனக்கு காலையில் கல்யாணம் நடந்துச்சா? ஆர் யூ ஜோக்கிங்? சார் ஐ எம் சீரியஸ், ஐ நீட் எ லீவ் ஃபார் 1 வீக். வருண் யூ ஆர் ஜஸ்ட் அன்பிரடிக்டபிள் மேன், கோ ஹெட் என சிரிக்க, தேங்க்யூ சார் என வெளியில் வந்தான் வருண். விஷ்ணுவிடம் பேசியதும் ஒரு தெளிவு வந்தது சம்யுக்தாவிற்கு. வருணின் வீட்டிற்குள் வந்தவள் எப்போதும் இல்லாமல் அந்த வீட்டிற்குள் நுழைகையில் ஒரு தடுமாற்றம். இதுவரை இருந்த பயமும் சஞ்சலமும் போன மாதிரி ஒரு நிம்மதி. மெதுவாக அந்த வீட்டை பார்த்தாள். எங்கும் அவனின் வாசம் இருப்பது போல் தோன்றியது. பகலில் தோணாத ஏதோ ஒரு உணர்வு இரவில் தோன்ற நெஞ்சம் படபடக்க அவனுக்காக காத்திருந்தாள். அத்தியாயம் 17. வருணுக்காக காத்திருந்த சம்யுக்தா மணியை பார்த்தாள். இரவு 8 நெருங்க. மேலும் அவள் காலையிலிருந்து சாப்பிடாமல் இருப்பது வேற, மேலும் பசி எடுக்க. யோ ஏசிபி, பேசுறது மட்டும் பெருசாக பேசுன, இன்னும் வர காணோம். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் யாருக்குமே நடந்திருக்காது. காலையிலிருந்து கொலை பட்னி என எண்ணிக்கொண்டிருக்கும் போதே வருண் உள்ளே வந்தான். வந்தவன அவளுடைய கண்களை பார்த்தே அவளின் பசியை அறிந்தவன், நீ சாப்பிடு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று குளிக்க உள்ளே சென்றான். அவன் குளித்து வெளியில் வரும் வரை சாப்பிடாமல் இருக்க, வெளியில் வந்தவன், உன்னை சாப்பிட சொன்னேன்ல, எதுக்கு வெயிட் பண்ணுற என அவன் சொல்லிக்கொண்டே அவளுக்கும் பரிமாறியபடி அவன் சாப்பிட ஆரம்பிக்க, நேற்று மாதிரி இன்றும் சாட்சோடு வந்து உட்கார்ந்த அவனை வெளி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. அவள் மனதில், நேற்று மாதிரி போய் ஒரு சட்டையாச்சும் போட்டுட்டு வாயேண்டா, என்னை போட்டு ஏண்டா படுத்துற என்று மனதிற்குள் கவுண்டர் கொடுக்க, வருண் உடனே, நேற்று வரைக்கும் நீ ஒரு பொண்ணு, ஆனால் இன்னைக்கு என் பொண்டாட்டி, ஸோ இனிமேல் அதையெல்லாம் நடக்காது, இனி இப்படித்தான், இன்னும் சொல்லணும்னா இதுக்கும் மேலே என்று குறும்புடன் கண் சிமிட்டி சிரிக்க, அவன் கண்ணுக்குள்ளி சிரிப்பில் மொத்தமாய் தன்னை இழந்து அவனை ஆவென பார்க்க, ஏய் போதும்டி என்னை பார்த்தது, இப்போ ஒழுங்கா சாப்பிடு, வேணும்னா நீ சாப்பிட்டதும் நான் அங்கே போய் நிற்கிறேன், அப்புறம் என்னை சுற்றி சுற்றி பாரு என அதட்ட சம்யுக்தா வேகமாக தலையை ஆட்டினாள். என்னது? ஓ ஒன்றுமில்லை. ஆமாம், உங்கள் அம்மா என்ன நார்த் இந்தியனா?
சாப்பிட்டு கொண்டிருந்த சம்யுக்தாவிற்கு விக்கல் வர வருண் வேகமாக தண்ணீரை எடுத்து கொடுத்து தலையில் தட்டி, ஏண்டி எப்படி, என்ன அவசரம்? நீங்கள் ஏன் அப்படி கேட்டீங்க? இல்லை, எப்பவும் உன்னோட சமையலில் ஒரு நார்த் இந்தியன் டச் தெரியும், அதான் கேட்டேன். ஒருவேளை விஷ்ணு சொன்னானா? என தலையை ஆட்ட, நினச்சேன். அவனுக்கு டெல்லி பிடிக்காது, ஹிந்தி பிடிக்காது, ஆனால் அவங்க சாப்பாடு மட்டும் பிடிக்கும். ஆமாம், அவன் கால் பண்ணானா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நியூஸ் கேட்டதும். அவள் என்ன என்பதை போல் பார்க்க, விஷ்ணு பிகம் எ ஃபாதர். ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டில் இதை பற்றி யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே என அவள் ஃபோனை தேட அப்போதுதான் ஞாபகம் வந்தது. அதை விஷ்ணு வீட்டில் வைத்து விட்டாள் என உதடு சொல்லிக்க, அதை பார்த்து கொண்டிருந்த வருணின் மனதில் தான் சுனாமி வந்து போனது. மெதுவாக தன்னை மீட்டு, என்ன வேணும் இப்போ? ஃபோன் அந்த வீட்டில் இருக்கு. வருணின் மனதிற்குள், அதுக்கு ஏண்டி இப்படி என்னை இம்சை பண்ணுற, அதுவும் சாப்பிட்றப்ப? என்னை பெருமூச்சுடன் எழுந்து போய் கை கழுவி வர செல்ல, பின்னால் எழுந்தவளே, ஒழுங்கா சாப்பிடு, எதுவும் வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? என தலையை ஆட்டினாள். எல்லாத்துக்கும் இப்படி தலையை ஆற்றியே, உங்கள் ஊர் என்ன தஞ்சாவூரா என சிரித்து கொண்டே உள்ளே போனான். உள்ளே சென்ற வருணை பார்த்து கொண்டிருந்தவள் மனதில் அவன் வரும் முன் தோன்றிய படபடப்பு சற்று குறைவது போல் இருந்தது. வெளியில் வந்த வருண் கையில் அவன் மொபைலை விஷ்ணுவிற்கு டயல் செய்து கொண்டே வந்தான். என்னடா, நீ ஆஃபீஸ் போகலையா? இல்லடா, ஒரே மயக்கம். என்னடா சொல்கிற? டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனியா? கீர்த்தி இப்போ எப்படி இருக்கிறா என வருண் வரிசையாக கேள்வியை அடுக்க, டேய் மயக்கம் எனக்குடா. அவன் நல்லா தான் இருக்கிறா, அதான் எனக்கு ஜூஸ் கேட்டேன், அதை ரெடி பண்ண போயிருக்கிறா என விஷ்ணு கூற, அடைச்சி எருமை, இந்த மாதிரி நேரத்தில் போய் அவளை நீ போய் வேலை வாங்குற? உன்னை என்ன பண்ணலாம்? அட போடா, உன்னால தான் இப்படி மயக்கம் வந்து கிடக்கிறேன். இதில் நீ என்னை திட்டுற, ஏண்டா? என்னை திட்ட வாய் திறந்தவன் அருகில் சம்யுக்தா இருப்பதை பார்த்தவன் அப்போதுதான் அவனுக்கு எதற்கு கால் செய்தோம் என்று நினைவு வர, ஃபோனை கீர்த்தி கிட்ட கொடுடா, யுகி பேசணுமா. கீர்த்தி ஹலோ என்றதும் ஃபோனை சம்யுக்தாவிடம் கொடுத்துவிட்டு ஜன்னல் அருகில் போய் நின்று கொண்டான். மெதுவாக கதவு திறந்து குளிர்ந்த காற்று அவன் முகத்தில் அடிக்க, அங்கே பேசிக்கொண்டிருந்த சம்யுக்தாவை பார்த்தான். அவள் தன் ஒவ்வொரு விரல்களாய் சப்பி சப்பி சாப்பிட்டு கொண்டே பேசிக்கொண்டிருந்தாள். சிறு குழந்தை போல் அவள் சாப்பிடும் அழகை ரசித்தான். கீர்த்தி ஏதோ சொல்ல வெட்கத்தில் அவள் முகம் சிவக்க வருணை பார்த்தாள். அதே நேரம் வருணும் அவளை பார்த்து தன் ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்று கேட்டு சிரிக்க, அவள் சாப்பிடுவதை விட்டு அவனை என்று பார்க்க, கீர்த்தி ஃபோனில் ஹலோ லைனில் இருக்கிறியாண்டி? சொல்லு. என்னடி, நான் லைனில் இருக்கும்போதே ட்ரீம்ஸா? ஏண்டி நீ வேற நேரங்காலம் தெரியாமல் படுத்துற, அப்போ ஃபோனை வைக்க சொல்கிற. பொடி, நான் ஃபோனை வைக்கிறேன். வச்சிடாத விஷ்ணு, வருண் அண்ணா கிட்ட பேசணுமா? குடு. சரி என வருணை பார்க்க, அவன் வானத்தையும் அங்கே புள்ளிகளாய் தெரிந்த நட்சத்திரத்தையும் எண்ணிக்கொண்டிருந்தான். மெதுவாய் அவளிடம் சென்றவள், அண்ணா உங்ககிட்ட பேசணுமா என்றாள். என ஃபோனை அவன் கையில் கொடுத்து வெளியில் செல்ல எத்தனிக்க, அவள் கையை பிடித்து ஜன்னலின் புறம் அவளை சாய்த்து, ஹலோ சொல்லுடா விஷ்ணு, அப்புறம் எப்படியோ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? உன்னை விட சீனியர் நான். உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு மச்சான். வெக்கப்படாத சரியா? அவன் எதை சொல்கிறான் என்பது வருணிற்கு புரிய, டேய் ஈர வெங்காயம், நீயே ஃபோனை வச்சிடு, இல்லை அடுத்த என்கவுண்டர் உனக்குத்தான், பார்த்துக்கோ. சரி மச்சான், ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் என்று கூறி வைத்துவிட, கீர்த்தி அவனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். வருண் ஃபோனை கட் செய்து சம்யுக்தாவிடம் திரும்பியவன், இப்போ எங்கே கிளம்புன நீ? வீட்டிற்கு. அப்போ இது என்ன வண்டலூர் ஜூவா? இல்லை, நான் என்ன சிங்கமா பார்த்து இப்படி ஓடுற? ஆமாம், நீ தமிழ்நாட்டு பொண்ணு தானே, உனக்கு இந்த தாலி சென்டிமெண்ட் ஃபார்மாலிட்டி எல்லாம் தெரியாதா? ஆமாம், அப்படியே நீ ஊரை கூட்டி கல்யாணம் பண்ண மாதிரி தான். ஏண்டா டேய் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டா. அவன் எதை சொல்ல வருகிறான் என்று புரிந்ததும் அவள் கண்ணம் சிவந்து கீழே பார்த்தாள். இதுவரை இருந்த கடுமை போய் மெதுவாக அவள் காது அருகில் போய், யுகி 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 இல்லை, கீழே எதுவும் போட்டுட்டியா? ரொம்ப நேரமாக நீ தேடுறியே. அவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, இப்போ ஓகே, பொசிஷன் கரெக்டாக இருக்குது.
என் அவள் முகத்தை தன் கைகளால் தாங்கி அவள் கண்களை பார்த்தவன் மெல்ல தன் வசம் இழக்க தன் இதழ் கொண்டு அவள் இதழை சிறை செய்யும் நேரம் சம்யுக்தா கண்களை மூட வருண் அவள் காது அருகில் குனிந்து, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ஏதாச்சும் சொதப்பிட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா? அதுவரை கண்களை மூடியிருந்தவள் அவளை வெளி அகல பார்த்து அவனுக்கு பதில் சொல்ல வாயை திறக்கும் முன் வருண் அவள் இதழை தன் இதழ் கொண்டு மூடியிருந்தாள். நீண்ட நெடிய ஒரு முத்தம் ஒருவனை உயிர் வரை கொள்ளும் என்று இருவரும் உணரும் தருணம். வருண் மேலும் மேலும் அவளுள் முழுக சம்யுக்தா தான் மூச்சு விட திணறி முடியாமல் அவனை விட்டு சற்று தள்ள, என்னடி? அவளை பார்க்க அவள் வேகமாய் மூச்சு விடுவதை பார்த்தவன், ஓ, மெதுவாய் தன் தலை கோதி தன்னை சமன் செய்து அவளை பார்த்தான். அவள் கண்களை மூடி ஜன்னல் மேல் சாய்ந்து நிற்க குளிர்காற்று அவள் மேல் மோத அங்கங்கே அவள் முடி களைந்து இன்னும் அவள் அழகை மேம்படுத்த அவள் இதழ் நோக்கி போனவன் இன்னும் அவள் விழித்திரவாமல் நிற்பதை பார்த்து அவள் நிலைமையை புரிந்து கொண்ட வருண் அவளை இறுக அணைத்து அவள் முன் நெற்றியில் முத்தமிட்டு, யுகி, யுகி, நான் எதுவும் சொதப்பலையே, இவனை என்ன பண்றது என அவனை திட்ட அவள் கண்களை திறக்க அவன் அவளை இன்னும் இறுக அணைத்து, இது ஓகே, நீ இப்போ இப்படி கண்ணை மூடிட்டு இருந்த நான் என்னன்னு நினைக்கிறது? நம்ம தான் ஏதோ சொதப்பிட்டோமோன்னு பயந்துட்டேன். சம்யுக்தாவிற்கு தான் என்ன சொல்வது என புரியவில்லை. அவன் வெற்று மார்பில் மேலும் அவள் முகம் புதைக்க வருண் அவள் முகம் நிமிர்த்தி, யுகி, என்ன என்பது போல் அவள் நிமிர, நம்ம இப்படியே எவ்வளோ நேரம் நிற்கிறது? எனக்கு ஓகே தான், ஆனால் நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம், காலையில் ட்ரெயின், உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுக்கோ, சீக்கிரம் கிளம்பணும் என அவன் சொல்ல சொல்ல ஏதோ மந்திரித்து விட்ட கோழி போல் அவன் சொன்ன அனைத்திற்கும் தலையாட்டியவளை பார்க்க 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 அவனுக்கு தெவிட்டவில்லை. வருணுக்கு உதட்டில் புன்னகையுடன் அவளை தூக்கி கட்டிலின் மேல் போட்டு, சரி நீ இப்போ தூங்கு, நான் காலையில் எழுப்புறேன். இல்லை என எழப்போனவளை பிடித்து தன்புறம் சாய்த்து, என்ன இல்லை, மறுபடியும் ஆரம்பிக்கணுமா என அவள் உதட்டில் கை வைத்து, சேதாரம் உனக்குத்தான் என அவள் அருகில் வர சம்யுக்தா, இல்லை நான் தூங்கிட்டேன். வருண், தட்ஸ் பெட்டர் என அவளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். வெகு நேரமாய் அவன் அணைப்பிலேயே இருந்தவள் மெதுவாக எழுந்து அவனை பார்க்க தூக்கத்திலும் தன் கம்பீரம் குறையாமல் தூங்குபவனை பார்த்தவள் மெதுவாய் அவன் புறம் சாய்ந்து நெற்றியில் முத்தமிட்டாள். ஏசிபி, உனக்கு இவ்வளோ அலும்பு ஆகாது, எல்லா வேலையும் பண்ணிட்டு எதுவும் சொதப்பிட்டேனான்னு நல்ல புள்ள மாதிரி கேட்குறவர் என அவன் செய்த குறும்பினை நினைத்து சிரித்தவாறே காலையில் இருந்து அவன் செய்த அதிரடியை நினைத்து பார்த்தாள். கூட்டமே இல்லாத கல்யாணம், சினிமாவில் காண்பிக்கிற மாதிரி பால் பழம் இன்னும் ஏன் ஒரு பூ கூட இல்லாத ஃபர்ஸ்ட் நைட் ரூம், ஒரு சாரி வேஷ்டி கூட இல்லாத மாப்பிள்ளையும் பொண்ணும். ஆனால் மனசு முழுக்க சந்தோஷத்தோடு நான். நீ என்னை கிஸ் பண்ணின அந்த நொடி நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு எனக்கே சொல்ல முடியல. ஆனால் நீ உடனே கேட்டப்பாரு ஒரு கேள்வி, நீ ஒரு யூனிக் பீஸ் தான், இப்போது இந்த உலகத்தில் சந்தோஷமான மனுஷி நான் மட்டும்தான் என அவன் தலை கோதி மீண்டும் முத்தமிட்டு அவன் நெஞ்சில் தலை சாய்ந்தாள். வெகு நேரம் அவனையே பார்த்தவள் விடியும் பொழுது தூங்கி போனாள். விடிந்த பின் விழித்த வருண் தன்மேல் சுகமாய் தூங்கிய மனைவியை பார்த்தவன் பால் வண்ண நிறத்தில் ஏதும் அறியா குழந்தை போல் கையை தன் கன்னத்தில் வைத்து தூங்கும் அவளின் அழகில் நேரத்தில் தொலைத்தவன் மீண்டும் மணியை பார்க்க, ஓ, இவ்வளோ நேரமாக தூங்கினேன் என அவளை எழுப்ப, யுகி கெட்டப், லேட் ஆகுது, எழுந்திரு. எங்க பாவா என கேட்டு மீண்டும் தூக்கத்தை தொடர, என்னது பாவாவா, என்ன இவ இப்படி பேசுறா? மீண்டும் எழுப்ப அவன் கைகளை கன்னத்தில் வைத்து மீண்டும் தூங்க, சரிதான், இவளை இப்படி எழுப்பினா நம்ம நைட்டு கூட போக மாட்டோம் என அவன் குளிக்க உள்ளே சென்றான். அவன் வந்தபோதும் அதே மாதிரி தூங்கி கொண்டிருந்தவளை பார்த்தவன், நீ விஷ்ணு தங்கச்சியான்னு எனக்கு அடிக்கடி டவுட்டு வரும், ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆச்சுது, அவனுக்கு மேலே தூங்குவ போலையே, இவ்வளோ வச்சு நான் குடும்பம் நடத்தி பேரம்பத்தி எடுத்து விளங்கிடும் என மீண்டும் அவளை எழுப்ப, யுகி, ஏய் யுகி. அவள் எழாமல் இருக்க அவள் காது அருகில் சென்று தன் வாயை மட்டுமே அசைத்து மெதுவாக யுகி என அழைக்க திடீரென விழித்து எழுந்தவள் அவன் முகம் அருகில் காண இது கனவா இல்லை நினைவா என்று புரியாமல் முழிக்க
அவள் முகத்தில் தெரிந்த உணர்வுகளில் தன்னை தொலைத்தவன் அவன் இதழ் கொண்டு இதழ் மூட சிறிது நிமிடங்களில் விட்டவன். இப்போ டவுட்டு தீர்ந்ததா மிஸ்ஸஸ் வருண்? எழுந்துருங்க, போய் ரெடி ஆகுங்க, லேட் ஆகுது. இனிமேல் எழுந்திருக்கலேனா இப்படித்தான் எழுப்புவேன், புரியுதா என சிரிக்க என வேகமாய் உள்ளே சென்று கதவை தாளிட்ட பின்பும் அவன் சிரிப்பு சப்தம் கேட்க, ஏசிபி உன் அலும்பு இருக்கே, இப்படியா எழுப்புவ? ஆனால் இத்தனை வருஷங்களை என்னோட இனிதான விடியல் இதுதான். ஒவ்வொரு நாளும் என்னை அவ்வளோ ஹாப்பியாக நீ ஃபீல் பண்ண வைக்கிற பாவா. உன்னோட நான் வாழும் வாழ்க்கை கனவாக மட்டும் போயிடுமோன்னு நான் பயந்துருக்கிறேன். இப்போது அது எல்லாம் நிஜமாக நடக்கிறப்ப ஜஸ்ட் ஐ எம் ஃப்ளையிங். ஏய், இவ்வளோ நேரமாக குளிக்கிற? இல்லை உங்கள் அண்ணன் மாதிரியே உள்ளே போய் தூங்குறியா? இல்லை இன்னும் எதுவும் ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா? இல்லை இதை வரேன். என்னை வெளியில் சிரித்து கொண்டே வந்து அமர்ந்தான். அவனது ஃபோன் அடிக்க எடுத்து பார்த்தவன் கருணாகரன் என வர, சொல்லுங்க சார். என்னடா, அப்போது நிஜமாக தான் சொன்னியா கல்யாணம்னு? பின்ன சும்மாவா சொல்லுவாங்க? வருண், நீ இருக்க பாரு, உன்னை உங்கள் அப்பாவை தாண்டிடுவனி. ஆமாம், எங்கே என் மருமக? குளிக்கிறா சார். அவங்க ஃபேமிலி பற்றி அவங்க அப்பா என்ன பண்ணுறார் அது எல்லாம் தெரியல. அவள் விஷ்ணுவோட தங்கச்சி, அது போதாதா சார்? இனி எதுக்கு ஃபேமிலி பற்றியெல்லாம்? அவங்க அப்பா ஏதோ காசி ராமேஸ்வரன்னு போயிருக்கிறாராம். அப்போது அவர் வந்தும் கல்யாணம் பண்ண வேண்டியது தானே? நாங்கள் எல்லோரும் வந்திருப்போம்ல சார். ஏன் எல்லாரும் அதையே கேட்குறீங்க? எனக்கு அவள் என் கூட இருக்கணும்னு தோணிச்சு பண்ணிட்டேன். இப்போது என்ன, எல்லாருக்கும் ஒரு ரிசப்ஷன் வச்சிடுறேன், சரியா? எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்படா நீ. சரி சரி, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு நிம்மதி தான். பிரியாவை பார்க்க வரப்ப வரேன், சரி வைக்கிறேன். பேசிவிட்டு திரும்பியவன் எதிரில் பயணத்திற்கு வசதியாக காட்டன் சுடிதாரில் வந்து நின்றாள் சம்யுக்தா. சிறிதும் ஒப்பனை இல்லாமல் அவள் முகம் மேலும் அழகாக மிளிர கண் சிமிட்டாமல் அவளை பார்க்க அவன் பார்வையில் தெரிந்த உணர்வுகளில் வெட்கம் கொண்டு அவள் தான் கீழே பார்த்தாள். வேகமாய் அவள் அருகில் வந்தவன், நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோமா என கேட்கும் அதே நேரம் அவன் ஃபோனும் அலற எடுத்தவன், சொல்லுங்க அத்தை. இதோ கிளம்பிட்டேன், ட்ரெயினில் தான் வரேன். உஃப், கிளம்பு போகலாம், நேரமே சரியில்லைடா வருண் உனக்கு என தனக்குள் புலம்பிக் கொண்டான். ட்ரெயினில் ஏறியதும் தான் அவள் கேட்டாள். ட்ரெயினை ஆர்வமாய் பார்த்தபடி நாம் எங்கே போகிறோம்? வருணுக்கு அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தது, இதுவரை அவளிடம் எதுவும் சொல்லவில்லை என்று. திருச்சி பக்கத்தில் உன் மாமனார் ஊருக்கு. ஓ என அங்கிருக்கும் பொருட்களை ஆர்வமாய் பார்த்தபடியே வர அவளை வித்தியாசமாய் பார்த்தபடி வந்தான் வருண். ஏன், நீ இதுக்கு முன்னாடி ட்ரெயினை பார்த்ததே இல்லையா? நோ, பார்த்துருக்கிறேன், பட் இவ்வளோ கூட்டமாக இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் என அவள் லண்டனில் பார்த்த ட்ரெயினோடு ஒப்பிட்டு பேசிக்கொண்டே வர அவனின் ஆராய்ச்சியான பார்வையில்தான் சம்யுக்தாவிற்கு அவள் உளறிக் கொண்டிருப்பது ஞாபகம் வர, மாட்னடி, உன் பாவா கொஞ்சம் கொஞ்சமாக ஏசிபியாக மாறிட்டு வராரு, அலர்ட் ஆகிடு என மனதிற்குள் கவுண்டர் கொடுக்க, இல்லை இதுவரைக்கும் நான் ட்ரெயினில் போனது இல்லை. ஓ, அப்போது சென்னைக்கு எப்படி வந்த? பஸ்ஸில். ஓ என கையில் இருந்த பேப்பரை படிக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் சம்யுக்தா அவனை நெருங்கி உட்கார, என்னாச்சு இவளுக்கு என எதிர் திசையில் பார்த்தான். அங்கே சில கல்லூரி பெண்கள் அவனை பார்ப்பதும் ஏதோ பேசுவதுமாக இருக்க சம்யுக்தா கோபமாய் அவர்களை பார்த்தாள். ஏய், ஏண்டி அப்படி பார்க்குற அவங்கள? அவங்களும் உங்களை தான் அப்படி பார்க்குறாங்க என முகத்தை திருப்பி கொண்டாள். ஏய், உன்னை யாரை பார்த்தா என்னடி? நான் உன்னைத்தானே பார்க்குறேன், அப்புறம் என்ன என அவனை பார்த்தாள். ஓகே இரு, நான் என்னன்னு கேட்குறேன் என அவர்களிடம் திரும்பி ஹலோ. அவர்கள் அவனை பார்த்து சிரித்து, ஹலோ சார், நான் வருண், இவங்க என்னோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் சம்யுக்தா வருண். சார், உங்களை எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் ஏசிபி வருண் தானே? நாங்கள் 3 months சென்னையில் ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் லீவுக்கு போகிறோம். நீங்கள் அந்த சைக்கோ கொலகாரனை பிடிச்சது செம்ம சார். எங்கள் எல்லோருக்கும் நீங்கள் பெரிய ரோல் மாடல் சார். ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு போட்டிருந்தாங்க என அவர்கள் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போக அனைத்தையும் சிரித்து கொண்டே வருண் கேட்க, சார் நீங்கள் சிரிச்சா இன்னும் அழகாக இருக்கிறீங்க. இதுவரை தன்னவனின் பெருமையை கொஞ்சம் கர்வத்துடன் கேட்டவள் அவர்கள் அவனை அழகன் என்றதும் கோபமாக முறைக்க, வருண் அவளிடம், யுகி அவங்களை எரிச்சிடாதடி என கூறி அவர்களிடம் தேங்க்ஸ் என்று மட்டும் கூறினான். சம்யுக்தா அவனை இன்னும் நெருங்கி உட்கார்ந்தாள்.
ஏய், இனிமேல் நீ உட்காரணும்னா என் மடியில் தான் உட்காரணும், பார்த்துக்கோ. எனக்கு தெரியும் என வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் மெதுவாய் கண் மூட அவன் தன் தோள் சாய்த்து கொண்டான். தூங்கும் அவளை பார்த்தவன், நீ எங்கே இருந்து வந்த? உன்னிடம் மட்டுமே என் சுயத்தை இழக்கின்றேன் நான். உன்னை என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு தோணுதே. ஏன் இவ்வளோ அவசரமா கல்யாணம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏதோ உன்னை இழந்துடுவேன்னு ஒரு பயம்தான் அதுக்கு காரணமா? என்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியாமலே நான் கட்டின தாலியை அவ்வளோ சந்தோஷமா வாங்கிட்டேன். எனக்கே அது ஷாக் தாண்டி. திடீர்னு நீ முடியாதுன்னு ஏதாச்சும் சத்தம் போடுவியோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கூட நான் எங்கே போகிறேன்னு சொல்லாமலேயே என்ன நம்பிக்கையில் நீ என் கூட கிளம்பி வர. இதுவரை எனக்கு உறவுகள் சொல்ல பெருசாக யாரும் இல்லை, உன் அண்ணனை தவிர. ஆனால் இப்போ எல்லாமுமாக நீ இருக்கிற என காதலுடன் கூறிக்கொண்டு வந்தான். அத்தியாயம் 18. ரயிலை விட்டு இறங்கியதும், வருண் எப்பவும் பஸ்ஸில் தான் போவேன், ஆனால் இப்போ போன கொஞ்சம் லேட் ஆகிடும்டா, ஸோ நம்ம டாக்ஸி புக் பண்ணிக்கலாம் என அவன் ஊர் நோக்கி செல்ல, வரும் வழி அனைத்தையும் ரொம்ப சுவராசியமாய் பார்த்து கொண்டு வந்தாள் சம்யுக்தா. அவளுக்கு இந்த மாதிரி அனுபவம் புதிது. அவள் பிறந்த நாளிலிருந்து எப்பொழுது வெளியில் சென்றாலும் அவளது பாதுகாப்புக்கு என பாதுகாவலர்கள் அவளுடன் வருவார்கள். அதுவும் இந்த மாதிரி ஊர்களுக்கு செல்வது இதுவே முதல் முறை. வீடு வந்தாச்சு, இறங்கு. சம்யுக்தா இறங்கி வீட்டினை பார்த்தாள். கொஞ்சம் நடுத்தரமான அந்த காலத்து வீடு போல் இருந்த அமைப்பு. சரி சரி வா, உள்ளே போகலாம், அங்கேயே நில்லுடா என 70 வயது மதிக்கத்தக்க பெண் வர, அத்தை எப்படி இருக்கிறீங்க என வருண் போய் கட்டி கொண்டார். இப்போ நல்லா கேளு, நீ ஊருக்கு வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. உனக்கு இந்த ஊர் மேலேயும் சரி என் மேலேயும் சரி கொஞ்சம் கூட பாசமே இல்லைடா. இதுவே என் தம்பி முத்துவா இருந்திருந்தா இப்படி இருப்பானா? அத்தை, அதான் இப்போ வந்துட்டேன்ல, அதுவும் கையோட என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு. எப்படி இருக்கிறா என் பொண்டாட்டி என சம்யுக்தா தோள் மீது கை போட்டு கொண்டார். ஏன் அம்மா, இவ்வளோ நேரம் தம்பி வந்தாச்சா வந்தாச்சான்னு கேட்டுட்டு இருந்துட்டு இப்போ வாசலையே இருந்து பேசிட்டு இருக்கிறீங்க, நகருங்க, ஆரத்தி எடுப்போம் என வீட்டினுள் வந்த பெண் கேட்க, அப்படி கேளுங்க சீதாக்கா என வருண் அவர்களை பார்த்து கூறினான். ஆரத்தி முடிந்ததும் உள்ளே வந்தனர். வீட்டின் நடுவில் சில போட்டோக்கள் இருக்க, அதில் 2 போட்டோ மட்டும் சற்று பெரியதாய் இருக்க அருகில் சென்றார். அதில் போலீஸ் உடையுடன் வருணின் சாயல் இருக்க, அவரின் கண்கள் வருணை போல் தீர்க்கமாய் இருந்தது. அருகில் அழகாய் ஒரு பெண் சிரிக்க, உதட்டின் மேல் ஒரு மச்சம் அவர்களை மேலும் அழகாய் காட்ட, அவர்கள் முகத்தில் தெரிந்த சாந்தம் அவரின் குணத்தை கூறியது. திரும்பி வருணை பார்க்க அவனும் அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தான், கண்கள் கலங்க. தம்பி, ஐயா, தம்பி, உங்கள் அப்பனும் அம்மாவும் எப்பவும் உன் கூடத்தான் இருக்கிறாங்க, நீ ஏண்டா கண் கலங்குற? நீ அப்படியே எங்கள் அப்பர் தானே, எதுக்கும் அசராத சிங்கம் மாதிரி. இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரே வாரிசு நீதானே ஐயா. ஏனோ இத்தனை வயதிலும் தனக்காக காத்திருக்கும் உண்மையான ஜீவன் அல்லவா இவர் என்று எண்ணி, நான் நல்லா தான் இருக்கிறேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம், என்ன சாப்பாடு? போய் கை காலை கழுவிட்டு வா என கூறி, ஏய் சீதா, சாப்பாட்டை எடுத்து வைடி, அவன் பசிக்குதுன்னு சொல்கிறான். இவை அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சம்யுக்தாவிடம், யுகி வா உள்ள என அவளை அழைத்து கொண்டு உள்ளே போனான். அக்கா, என்ன இருந்தாலும் உங்கள் சமையலை அடிச்சிக்க ஆளே இல்லை போங்க என மிகவும் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் வருண். சம்யுக்தாவிற்கு மட்டும் காரம் கொஞ்சம் அதிகமாக தோன்றியது. ஆமாம், வேலண்ணா எங்க? வந்ததுலேருந்து ஆளே காணும். சந்தைக்கு போயிருக்கிறார் தம்பி, பொழுதோடு தான் வருவாங்க. என சம்யுக்தாவிடம் திரும்பியவன் அவள் சாப்பிடாமல் இருப்பதை பார்த்தவன், என்னாச்சுடி, காரமாக இருக்கு. சரிதான், இவங்க பார்க்க தான் ஜானகி அம்மா மாதிரி இருக்காங்கன்னு நினச்சா சாப்பிட்றதும் இப்படி தானா? ஏன் தம்பி, இவங்க எந்த ஊர்? டெல்லியிலேருந்தே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா என்ன? சீதாக்கா, இவ மதுரை தான். என்ன மதுரையா? மதுரைக்காரவங்க நல்ல காரதமாக தானே சாப்பிடுவாங்க. இவ இப்படி தான் சாப்பிடுவா. நீங்கள் தயிர் எடுத்துகிட்டு வாங்க. யுகி, இது காரமாக இருந்துச்சுன்னா தயிர் சாப்பிடு என தலையாட்டியவள், கணவனின் அக்கறையிலும் இத்தனை நாட்களில் அவன் தன்னையும் கவனித்திருக்கின்றான் என்பதே அவளுக்கு அத்தனை சுகமாய் இருந்தது. மாலை நேரம் நெருங்க, சீதா அவர்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த குண்டு மல்லிச்செடியில் இருந்து பூக்களை பறிக்க அதனை ஆர்வமாக பார்த்தாள் சம்யுக்தா.
அக்கா, இந்த பூ அவ்வளோ வாசமாக இருக்குது. இதோட அரோமா, வாவ்! அதுவும் இங்கே இவ்வளோ பூச்செடி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீதா அவளை வினோதமாய் பார்த்தாள். இது என்ன வெளிநாட்டிலிருந்து வந்த புள்ள மாதிரி பேசுது? மதுரக்கார புள்ள மாதிரியே தெரியலையே என்னை எண்ணிக்கொண்டே, ஜானகி அம்மாவுக்கு அதுதான் உங்கள் மாமியாருக்கு பூனா அவ்வளோ பிடிக்கும். அவங்க இங்கே வந்தவ வச்சுக்கணும்னு தான் இங்கே இப்படி ஒரு தோட்டமே போட்டார் உங்கள் மாமனார். 2 பேரும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க தெரியுமா? என்னை பேசிக்கொண்டே கட்டி முடித்து அவள் தலையில் சூடினாள். எனக்கு இவ்வளோ பூ வேணாம், நீங்கள் வச்சுக்கோங்க. சரிதான், கல்யாணம் ஆன புள்ள இப்படி பூ வேணான்னு சொல்லுவாங்களா என்ன? ஆமாம், இது ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி பேண்ட் சட்டையில் இருக்கிறது? சேலை கட்டலாமுல்ல? என்கிட்ட இல்லையே. என்ன சேலை இல்லையா? இல்லை, இவர் திடீர்னு கிளம்ப சொன்னாரா, அதான் எடுத்து வைக்கல. ஓ சரி வா, நான் என் தங்கச்சிக்கு ஒரு புடவை எடுத்தேன், நீ வந்து கட்டிப்பாரு. இல்லை வேணாம், அது புதுசாதாம்மா இருக்கு, வா. என்னை உள்ளே இழுத்து போய் கட்டி விட்டார். வேலுவிடம் பேசிவிட்டு உள்ளே சென்றவன் நினைவுகளில் முழுவதும் தன் பெற்றோரிடத்திலே இருந்தது. சேலை கட்டி தன்னையே ஒரு முறை பார்த்து கொண்டவள் சேலையும் பூவும் அவள் தோற்றத்தை மேலும் அழகாக காட்ட, அதை வருணிடம் காட்டும் எண்ணம் தோன்ற அவன் இருக்கும் இடம் நோக்கி சென்றான். அங்கே வருண் திரும்பி நின்று ஜன்னலின் வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அவள் வரும் அரவம் கேட்டு திரும்பாமலேயே, நீ தூங்கு யுகி என கூற சம்யுக்தா அவன் அருகில் போய் நின்றாள். என்னாச்சு உங்களுக்கு? காலையிலிருந்து பார்க்குறேன், நீங்கள் சரியில்லை, ஏதோ உங்ககிட்ட மிஸ் ஆகுது. அவன் எதுவும் பேசாமல் இருக்க அவனை தனியே விடும் பொருட்டு அவள் விலகிச் செல்ல வருண் பேச ஆரம்பித்தான். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் யுகி. அதுவும் இந்த வீடு, எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த தருணங்கள் இங்கே தான். அதனால தானோ என்னவோ நம்ம வாழ்க்கை இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். இங்கே வந்தப்ப அத்தை சொன்ன மாதிரி என் அம்மா அவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? எங்கள் அப்பாவோட எல்லா கோபத்தையும் தன் ஒரு சின்ன சிரிப்பாலேயே குறைச்சிடுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. அதுவும் பாரதியார் பாட்டுனா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே எப்போதும் அவர் பாட்டு தான். எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போச்சு அந்த ஒரு நாளை தவிர. அப்போது நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு அம்மா எனக்கு முத்தம் கொடுத்துட்டு, கண்ணா நீ நாங்கள் எவ்வளோ சத்தம் போட்டாலும் நீ வெளியே வராதே, நான் எப்படியும் உன்கிட்ட திரும்ப வந்துடுவேன் கண்ணா என இங்கே முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. தன் நெற்றியை காண்பிக்க சம்யுக்தாவிற்கு அவனை அவள் வீட்டின் முதலில் பார்த்த ஞாபகம் வந்து போனது. அன்று அவன் கண்களில் தெரிந்த அந்த ஏக்கம் இன்றும் தெரிய மெல்ல அவன் பின்னால் சென்று கட்டிக்கொண்டாள். ஏய், ஐ எம் ஓகேடி. உனக்கு தெரியுமா, அதுதான் நான் அம்மாவை கடைசியாக பார்த்தது. என்னை ரூம்லேயே வச்சு பூட்டிட்டாங்க. இப்போ என் கூட வேலை பார்க்குறாரு பாரு ராமன் அண்ணா, அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணார். அப்போது யாரோ ஒரு ரவுடியை அரெஸ்ட் பண்ணதுக்காக அவங்க ஆளுங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்களாம். அப்பா கேஸில் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது அப்பாவோட ஃப்ரெண்டு கருணாகரன் அங்கிள் தான். அப்பா இறந்தப்ப எல்லோருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் நான் போகலை. அப்பா ஃப்ரெண்டு ஃபாதர் டேனியல் கூட டெல்லிக்கு போயிட்டேன். என்னோட செலவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரமத்துக்கும் இங்கே இருக்கிற நிலத்தில் வர வருமானத்தை அனுப்ப சொன்னேன். சம்யுக்தாவிற்கு அந்த சின்ன வயசிலேயே தன்னவனுக்கு தோன்றிய தன்னம்பிக்கையும் சுய மரியாதையும் நினைத்து ஆச்சரியமாய் இருந்தது. அங்கேதான் உங்கள் அண்ணனை பார்த்தேன். அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு அப்பா மாதிரி. எந்த நேரத்திலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். எப்போதும் என்னை எனக்காக மட்டுமே நேசித்தவன். அப்புறம் அரவிந்த், என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு. அவனை நான் உனக்கு ஊருக்கு போனதும் இன்ட்ரோ பண்ணுறேன். அப்புறம் விடிதா. சம்யுக்தா அவனை பார்க்க, இவளை பற்றி சொல்லணும்னா அவளால் திட்டமிட்டு காதலிக்கப்பட்டவன் நான். ஒரு ஸ்டேஜில் எனக்கு உண்மை தெரிஞ்சு விட்டு விலகி வந்துட்டேன். அப்புறம் எந்த பொண்ணு மேலேயும் ஒரு சலனம் கூட எனக்கு வந்ததே இல்லடி. உன்னை பார்க்குற வரைக்கும், உன்னை முதல் நாள் பார்த்தப்பவே என்னை அடியோடு சாச்சிட்டடி. அதுவும் இந்த குட்டி கண்ணை உருட்டி நீ வாட்ச்மேன் கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்த, அப்போவே நான் விழுந்துட்டேன். என்னடா இது, நம்மளா இப்படின்னு நினச்சி தான் திரும்பி நடக்கிறப்ப தான் அவர் என்ன கூப்பிட்டு நீ விஷ்ணு வீட்டுக்கு வந்திருக்கன்னு சொன்னதும் அப்படி ஒரு சந்தோஷம். என்னோட இயல்பையும் மீறி உன்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன். உனக்கு தெரியுமா, அன்னைக்கு நைட் என் வீட்டுக்கு கூட போகாமல் நான் உன்னை தான் பார்க்க வந்தேன். ஆனால் நீ இல்லை. அப்புறம் நான் என்னையே திட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். விஷ்ணுவை விட்டுட்டு வரப்ப
நீ என் மேலே சாஞ்சி தூங்கிட்ட, ஒரு பஞ்சு குவியல் மாதிரி. உனக்கு தெரியுமா, அப்படியே உன்னை எங்கேயாச்சும் கடத்திட்டு போயிடலாமான்னு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு உன் மேலே என்ன மாதிரி ஒரு உணர்வுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அடுத்த நாள் சீக்கிரம் உன்னை பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்த உன்னை காணோம். எனக்கு என் உசுறு எங்கிட்ட இல்லடி. அந்த நிமிஷம் எங்கள் அம்மா அப்பாவை நான் கடைசியாக பார்த்த நிமிஷத்தை கூட கொடுமையாக இருந்தது எனக்கு. என அவளை மேலும் இறுக்கி கட்டிக்கொண்டாள். அவன் உடம்பில் இருந்த அந்த அதிர்வு சொன்னது அவனின் உணர்வுகளை. நம்ம கல்யாணத்திற்கு முன்னாடி நாள் ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் கூட லேட் நைட் வந்தேனே, அப்போ கூட உன்னை பார்க்கணும்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஆனால் என்ன சொல்லி உன்னை எழுப்புறதுன்னு எனக்கு தெரியல. சரின்னு வீட்டுக்கு வந்தா நீ என் பின்னாடியே வந்து நிற்கிற. சரி, நீ போவன்னு பார்த்தா என்னையே நீ பார்த்துட்டு இருந்த. அவன் நெஞ்சில் சாய்ந்து அனைத்தையும் கேட்டவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, நான் ஒன்றும் உங்களை பார்க்கல. வருண் உடனே நம்பிட்டேண்டி. சரி, அப்போது அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணனே, அது யார்? உன் டூப்ளிகேட்டாக இருக்குமோ? இருக்கும் இருக்கும். அவனை விட்டு தள்ளி போக அவளை பற்றி இழுத்து அணைத்தவன் அதற்கு அப்புறம் தாண்டி, உன்னை இதுக்கு மேலே உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். சம்திங் டெல்ஸ் மீ, ஏதோ நீயும் என்னை விட்டு போயிடுவோன்னு. ஸோ நான் யாரை பற்றியுமே யோசிக்கலை. உன்னை பற்றி கூட. உங்கள் அப்பாவுக்கும் உன் கல்யாணத்தை பற்றி நிறைய கனவு இருக்கும்ல, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஐ ஹேவ் நோ ஐடியா ஆன் தட் டைம். அதனால் நானே உங்கள் அப்பாவை தேடி போய் சமாதானப்படுத்துகிறேன். இல்லைனா உங்கள் அண்ணன் வந்து பேசுவான். சம்யுக்தா அவனுக்கு தன் மீதான காதலில் இருந்த நம்பிக்கையில் உண்மையை சொல்ல எத்தனிக்க வருண் என் அவளை சற்று தள்ளி நிறுத்தி, என்னடி இந்த கெட்டப் என் அவளை உச்சி முதல் பாதம் வரை பார்க்க அந்த இரவு நேர வெளிச்சத்தில் அழகாய் புடவை உடுத்தி தலையில் மல்லிகையுமாய் அவளின் வெட்கம் அவள் கன்னத்தில் மேலும் சிவந்து போகச் செய்ய அசரடிக்கும் அழகுடன் நின்றவளை பார்க்க பார்க்க தெவிட்டவளை அவனுக்கு மெல்ல விழி உயர்த்தி பார்த்த சம்யுக்தா அவன் கண்களில் தெரிந்த உணர்வுகளில் அவள் தன் கண்களை மூடிக்கொண்டாள். யுகி என அவன் காது அருகில் பேச அவன் மீசை ரோமங்கள் சொல்லிய செய்தியில் அவள் முகம் மேலும் சிவக்க மெதுவாய் அவள் இதழ்களை சிறை செய்தவன் கைகள் அவள் இடையே இன்னும் இறுக்கி கட்டிக்கொண்டு கூந்தலில் முகம் புதைத்து, யுகி ஐ பேட்லி நீட் யூ. தன்னவன் தொடுகையில் அவள் பாகாய் உருக அவன் கேட்டதற்கு தலை அசைத்தாள். அதற்கு மேல் தாழாமல் அவள் மீது படர்ந்தான். தன்னவனின் மென்மையில் அவன் மீது மேலும் பைத்தியமானாள் சம்யுக்தா. அவன் மார்பில் தலை வைத்து அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் தன் இத்தனை வருட காதலில் அவனுடன் வாழும் வாழ்க்கை கனவாய் போகாமல் சற்று முன் நடந்த கூடல் அனைத்தும் நிஜம் என்று பறைசாற்ற சற்று எம்பி அவன் கன்னத்தில் முத்தமிட்டு அவன் இதழில் அழுந்த முத்தமிட்டு மீண்டும் அவன் நெஞ்சில் தலை வைத்தாள். அவளை தன் மேல் எடுத்து போட்டு கொண்டவன் அவள் காதருகில் மெதுவாய், சின்னஞ்சிறு கிளியை கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஆடி திரிதல் கண்டாள் உன்னை போல் ஆவி தழுவுதடி உச்சிதனை முகந்தாள் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தாள் மேனி சிலிர்க்குதடி கன்னத்தில் முத்தமிட்டாள் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. சம்யுக்தா முற்றிலும் அவன் குரலில் இருந்த காதலில் தன்னை தொலைத்து கலங்கிய கண்களுடன் அவனை பார்க்க உன் கண்ணில் நீர் வழிந்தாள். என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பார்வையொன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ என்று அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டாள். அத்தியாயம் 19. விடியும் வரையிலும் அவளை நாடியவன் விடிந்த பின் தூங்கி போனான். ஆனால் சம்யுக்தாவிற்குத்தான் தூக்கம் என்பது சிறிதும் இல்லை. மெல்ல வெளி உயர்த்தி தன் அவனை பார்த்தவள் 6 அடி உயரத்தில் வளர்ந்த குழந்தையாய் அவள் இடுப்பை கட்டிக்கொண்டு அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கேசத்தை களைத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டு எழுந்தாள். ஏனோ
அந்த விடியில் அத்துணை ரம்மியமாய் அவளுக்கு தோன்றியது. அவள் எழப்போக தாயை தேடும் பிள்ளையாய் அவன் விடாமல் கட்டிக்கொள்ள மெல்ல சிரித்து அவன் கையை விடுத்து குளிக்கச் சென்றாள். வருண் எழுந்ததும் சம்யுக்தாவை தேடியவன் அவள் அங்கு இல்லாமல் போக வெளியே வந்தான். அங்கே சம்யுக்தா அவன் தாய் தந்தை படத்திற்கு முன் நின்று விளக்கை ஏற்றி கொண்டிருந்தாள். வருண் மனதில் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் இருந்தான். மீண்டும் உள்ளே சென்றவன் யுகி என்று அழைக்க, சீதா, தம்பி எழுந்திருச்சுமா, காஃபி எடுத்துட்டு போ. ஏனோ இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு படபடப்பு சம்யுக்தா மனதில். உள்ளே சென்றவளை பின்னால் நின்று அணைத்து கொண்ட வருண், யுகி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடி, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் என அவள் கன்னத்தில் முத்தம் கொடுக்க, உங்க அப்பா உன்னை பாலும் வெண்ணையும் கொடுத்து வளர்த்தாரா என்ன என அதி முக்கியமான கேள்வியை கேட்க, ஏன் என்பது போல் அவள் பார்க்க, இல்லை இப்படி தொட்ட உடனே சாஃப்டா கை வச்சு உருகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாரே, அதான் கேட்டேன். உங்களை என அடிக்க கை எடுக்க, ஏய் என அவள் கைகளை பின்னால் கட்டி அவன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, போலீஸ்காரனை, அதுவும் ஒரு ஏசிபியை அடிக்க கை தூக்குற, உன்னை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே. வேணாம், எல்லோருமே வெளியில் இருக்கிறாங்க, விடுங்க, நான் போகிறேன். ஸோ வாட்? அதானே நீங்கள் யாருக்கும் அடங்குற ஆளா என்ன? அதான் தெரியுதில்ல, அப்புறம் என்ன என சற்று வன்மையாகவே அவள் இதழில் முற்றுகையிட்டாள். சம்யுக்தா அவனை தள்ளிவிட்டு அவனை முறைக்க, என்னடி பார்க்குற, இனி என்னை விட்டு போறேன்னு சொல்லுவியா? இனி இன்னொரு முறை இப்படி சொன்ன உன் வாயை பிச்சு தின்னுடுவேன் என்று கூறி அவளை முறைத்து கொண்டு சென்றான். அவளை வார்த்தையில் கூட சொல்ல அனுமதிக்காதவன் பின்னாளில் அவளை அவன் வாழ்க்கையில் விட்டு ஒரே வழியாக போகச் சொல்வான் என்பதை அவள் அறியாமல் இருந்தாள். அவனின் பதிலில் சம்யுக்தா தான் இறக்கை இல்லாமல் பறப்பது போல் உணர்ந்தாள். யுகி, யுகி. அங்கே சீதாவுடனும் அவர் மகளுடனும் பேசிக்கொண்டிருந்தவள் இவன் அழைத்ததும், இவருக்கு என்ன ஆச்சுது என உள்ளே சென்றவள் அங்கே அவன் நின்ற கோலம் பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ள, ஏய் இங்கே திரும்படி, டவல் தான் கட்டியிருக்கிறேன்ல, அப்புறம் என்ன திரும்புன்னு சொல்கிறேன்ல. அவள் முடியாது என்று தலையை ஆட்ட, நேத்து நீ என் நெஞ்சில தானே தூங்குன, மறந்துட்டியா? இப்போ என்னவோ இவ்வளோ வெக்கப்படுற? இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த தலையை துவிட்டு விடு, ஆல்ரெடி லேட் ஆகுதுடி. யுகி, இப்போவே மதியம் ஆயிடுச்சு, எங்கே போகிறீங்க? திருச்சி வரையும்டி, இங்கே உள்ள ஏசிபி என் ஃப்ரெண்டு, சும்மா ஒரு விசிட், ஏதோ கேஸ் விஷயமா சின்ன டவுட் கிளியர் பண்ணிட்டு வரேன், வர நைட் ஆகிடும்டி. என்ன நைட் ஆகிடுமா என அவள் முகம் சுருங்க, ஏய் பொண்டாட்டி என அவளை பின்னால் நின்று அணைத்து, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதுடி, அதுவும் நைட் சான்ஸே இல்லை என கன்னத்தில் சற்று வலிக்கும்படி கடித்து விட்டு சென்றாள். அவன் செல்ல பின்னோடு சென்றாள் அவள். அத்தை, நான் திருச்சி வரைக்கும் போயிட்டு வரேன், தம்பி அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா, அதுக்கும் ஊரை சுற்றி காமிச்சிட்டு கோவிலெல்லாம் போயிட்டு வாங்க என்ன என்பது போல் சம்யுக்தாவை பார்க்க அவள் வேகமாய் தலையை ஆட்டினாள். அப்போது சீக்கிரம் கிளம்பு. சம்யுக்தா, நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலாமா? எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமையே இல்லடி, அதான் எனக்கு தெரியுமே, எப்போ பாரு யூனிஃபார்ம், இல்லைன்னா காக்கி பேண்ட் ஒயிட் அண்ட் ஷர்ட், இல்லைன்னா ப்ளூ ஜீன் ஒயிட் ஷர்ட், வேறு ஒன்றும் தெரியாது என அழுத்து கொண்டாள். ஓகே, இனி உனக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ நீ எடுத்துக்க, நான் போட்டுக்கிறேன், சரியா? இப்போது நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் என போனவன் மீண்டும் வந்து, அப்புறம் உனக்கு சாரீஸ் மட்டும் எடு. அவள் ஏன் என்பது போல் பார்க்க அவள் காதருகில் குனிந்து ரகசியங்கள் பேசி அவளை சிவக்க வைத்து சென்றாள். அவன் சென்றதும், பார்த்தா பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு ரேஞ்சுக்கு இருக்கிறது, பண்ணுறதையெல்லாம் அதிரடி ரவுடி வேலை என தன் அவனின் குறும்பினை நினைத்து சிரித்து கொண்டே உள்ளே சென்று விட்டாள். அவள் அனைவருக்கும் உடைகள் எடுக்க அவனுக்கு என்று பார்த்து பார்த்து எடுத்தாள். வருண் உள்ளே வந்தவன் அவள் கையில் இருந்த பைகளை பார்த்தவன், ஏண்டி போதுமா? அத்தைம்மா, சீதாக்கா, வேலண்ணா, அப்புறம் அந்த குட்டிமா, உங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்துட்டேன். வருண் முகத்தில் ஒரு விரிந்த புன்னகை. சரி, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, கிளம்பு. இரவில் இதுபோல் ஒரு நீண்ட பயணம், அவனுக்கே உண்டான இந்த வாசம் என அனைத்தையும் ரசித்து கொண்டே அவனை இறுக்கி கட்டிக்கொள்ள, யுகி யுகி
இப்படி பண்ணுன மனுஷனுக்கு எப்படி வண்டி ஓட்ட தோணும்? இது என்ன என் புருஷன், நான் கட்டிப்பிடிப்பேன், ஏன் முத்தம் கூட கொடுப்பேன் என்று அவன் கன்னத்தில் முத்தம் ஒன்றை கொடுக்க, ஏய் பொண்டாட்டி, பெர்ஃபார்மன்ஸ் பின்றடி. வீட்டிற்கு வந்தவர்களுக்கு அன்று இரவும் உறங்கா இரவாகி போக, விடிந்ததும் வெகு நேரமாக தூங்கி போனவள் எழுந்ததும் வருணை தேடியவள் அவன் இல்லாமல் போக வெளியில் வந்து அவனை தேட, சீதா தம்பி அங்கே தோப்புல இருக்குதுமா, வா அங்கே போகலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அங்கே அவன் வேலை ஆட்களோடு சேர்ந்து அவனும் வேலை பார்த்து கொண்டிருந்தான். வேஷ்டி கட்டி பனியனோடு நின்று கொண்டிருந்தான். அவன் சற்று மாநிறம்தான், கொஞ்சம் திராவிட முகம். தினமும் செய்த உடற்பயிற்சியால் அவன் போலீஸ் என சொல்லாமல் சொல்ல அங்கங்கே வியர்வை துளிகளுடன் கன்னத்தில் குழி விழுக யாரோ ஒருவரிடம் சிரித்தபடி பேசிக்கொண்டிருந்தான். தூரத்தில் வரும்போதே அவளை கவனித்தவன் புருவம் ஏறி இறங்க என்ன என்பதை போல் கேட்க, ஒன்றும் இல்லை என்பது போல் தலையாட்டினாள் சம்யுக்தா. அங்கே இருக்கும் அனைவரிடமும் சகஜமாக பேசி சீதா கொண்டு வந்த உணவை எல்லோரோடும் உண்டு அவன் பழகிய விதத்தில் இவன் சென்னையில் பார்த்த வருந்தானா என சம்யுக்தாவிற்கு சந்தேகமே தோன்றியது. இவளது உணர்வுகளை கண்டவன் அவள் அருகில் வந்து, என்னடி இப்படி என்ன பார்க்குற? இந்த பார்வையெல்லாம் நம்ம தனியாக இருக்கிறப்ப மட்டும் பாரு, இப்படி பொது இடத்துல பார்க்காத. ஐ கான்ட் பி ரெசிஸ்ட். சரி நீ கிளம்பு, வெயில் வந்துடும். இவள் மாட்டேன் என்பது போல் தலையாட்ட, இப்போ ஒழுங்கா நீ வீட்டுக்கு போ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று முறைக்க, சரி சரி என்று அவனுக்கு நாக்கை துருத்தி காண்பித்து விட்டு சென்றாள். சற்று நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தவன் அவளை தேட அவள் சீதாவின் மகளோடு விளையாடி கொண்டிருந்தாள். அப்படியே கதவின் ஓரத்தில் சாய்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்தான் வருண். பால் வண்ண நிறத்தில் எந்த ஒப்பனையும் இல்லாமல் பேரழகுடன் இருந்தாள். அப்பொழுதுதான் உடையை கவனிக்க ஒரு லாங் ஸ்கர்ட் மற்றும் அதற்கு தகுந்த மேல் சட்டையோடு அந்த குட்டி பெண்ணை விட ஒரு சில வயது மூத்தவள் போன்ற ஒரு தோற்றம் வர, நேற்றிரவு குமரியாக தெரிந்த அவள் இன்று குழந்தையாக தெரிய, இவளை என்ன பண்ணுறது என்று யோசிக்கும் பொழுதே விஷ்ணுவின் அழைப்பு வர, விஷ்ணு சொல்லு மச்சான், என்னடா சொல்கிற? நான் உன்கிட்ட சொன்னேன்ல யுகி அப்பா எங்கே இருக்கிறாருன்னு விசாரின்னு, அவர்கிட்ட நான் பேசணும். விஷ்ணு என்ன சொல்வது என்று தெரியாமல் முழிக்க, என்னடா லைனில் இருக்கிறியா? சொல்கிறேன் மச்சான். அதை விட எப்படி போகுது லைஃப்? வருண் சம்யுக்தாவை பார்த்து கண்களால் வருடிக்கொண்டே கேட்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்டா. இத்தனை வருஷம் அவள் இல்லாமல் என் வாழ்க்கை எப்படி போனதுன்னு தெரியல. என்னமோ இப்போதான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல்டா. அவன் குரலில் இருந்த மாற்றமே விஷ்ணுவிற்கு அவனின் மனதை சொல்ல, அதே நேரம் சம்யுக்தாவும் வர, யுகி உங்கள் அண்ணன் வாங்கியவுடன் சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கிறேன்னு கேட்க மாட்டேன். நீ நல்லா தான் இருக்கிறேன்னு வருண் கூட பேசினதில் தெரிஞ்சது. ஆனால் இன்னும் நீ உண்மையை சொல்லலையா தேவி? என்ன உண்மை? விஷ்ணு சற்று நேரம் என்ன சொல்வது என்று புரியாமல் இருக்க, என்ன உண்மையா? ஆமாம் நீ யாரு, உங்கள் அப்பா யாருன்னு இது எல்லாம் தான். உண்மையிலேயே சம்யுக்தாவிற்கு மறந்துதான் போனது. இப்போது அவள் மனதில் தான் வருணின் மனைவி மட்டுமே என்ற எண்ணம் மட்டுமே இருக்க, மற்றதை எல்லாம் பின்னால் போனது. விஷ்ணு சொல்லுமா? தெரியலை. விஷ்ணுவிற்கு அவளின் மனது புரிய, சரி விடுமா, அவன் உனக்கு சர்ப்ரைஸாக ஒரு ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கிறான். அதில் உனக்கு தெரியுமா, உங்கள் அப்பாவை அங்கே கூட்டிகிட்டு வர நினைக்கிறான் உனக்கு தெரியாமல். இப்போது என்கிட்ட அவரை காண்டாக்ட் பண்ண ஃபோன் நம்பர் கேட்குறான், இல்லை வேறு வழி என்னன்னு கேட்குறான். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுமா? நீங்கள் ரிசப்ஷன் என் பர்த்டேக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கோங்கண்ணா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். விஷ்ணுவிற்கு அவளது ஆளுமையும் புத்திசாலித்தனமும் தெரியும் என்பதால், ஓகேம்மா சரி நான் அவன்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். அண்ணா இப்போ உடனே வேணாம், நாளைக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் கிடைக்கல, இல்லை போஸ்ட்போன் ஆயிடுச்சு இப்படி சொல்லுங்கள். சரிதான். இந்தா கீர்த்தி பேசணுமா? ஹலோ தேவி, எப்படிடி கல்யாண லைஃப் எப்படி போகுது? என பேசிக்கொண்டே உள்ளே போக, பின்னால் வந்தவன் அவளை பேச விடாமல் செய்து கொண்டிருந்தான். சரி கீர்த்தி, நான் அப்புறம் பேசுகிறேன், நீ அண்ணா கிட்ட கொடு, இவங்க பேசுவாங்க என அவனிடம் ஃபோனை நீட்டி கோபமாய் போனவளை கைப்பிடித்து இழுத்து தன் முன்னால் நிறுத்தியவன், இப்போ எதுக்குடி இவ்வளோ கோபம் வருது உனக்கு என அவள் மூக்கினை பிடித்து இழுக்க, என்ன நீங்கள், நான் கீர்த்தி கூட பேசிகிட்டு இருக்கிறேன்ல, நீங்கள் இப்படி பண்ணுனா நான் என்ன பேச முடியும்? நான் என்ன உன் வாயை மூடுனேனா? இப்படி
என அவன் இதழ் கொண்டு மூட, இனி உங்க கூட நான் பேச மாட்டேன் என திரும்பி போடா என போக அவள் பின்னால் சென்று அணைத்தவன், நீராட்டும் நேரத்தில் என் அன்னையாகின்றாய், வாளாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய், நானாக தொட்டாலோ முள்ளாகி போகின்றாய், நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய். உன் உள்ளம் நான் காண என் ஆயுள் போதாது, என் அன்பை நான் சொல்ல உன் காலம் போதாது, என் காதல் இணை என்ன உன் நெஞ்சு காணாது, ஆனாலும் உன் முத்தம் சொல்லாமல் போகாது. கொண்டாலும் கொன்றாலும் என் சொந்தம் நீதானே, நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான் தானே, உன் வேட்கை பின்னாலே என் வாழ்க்கை வளையுமே என்று அவன் வேலையை பார்க்க, இவை அனைத்தையும் லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்த விஷ்ணுவை முறைத்து கொண்டிருந்தாள் கீர்த்தி. ஏண்டி என்ன முறைக்கிற? அவன் பேசுவான்னு தான் நான் கட் பண்ணலை, அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும்? கீர்த்தி கொஞ்சம் பெருமூச்சு விட்டு, அண்ணா எவ்வளோ அழகாக பாட்டெல்லாம் பாடி ரொமான்ஸ் பண்ணுறாரு, நீயும் தான் இருக்கிறியே, என்ன இப்போ நான் பாட்டு பாடணுமா உனக்கு? ஐயோ சாமி என்னை விட்டு, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செஞ்சிடாத என்னை பெரிய கும்பிடு போட்டு விட்டு சென்றாள். என்னடி இது, வருண் அம்மா நல்லா பாடுவாங்க, அதனால அவனுக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, சரி, நான் பாடலைன்னா போய் உன் மாமியாரை போய் கேளு என முறைத்து கொண்டிருந்தான். யுகி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இல்லை, ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங் கிளம்பணும், ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரம். அவன் அருகில் வந்து அவன் தோள் சாய்ந்து, கண்டிப்பாக போகணுமா? இதை எத்தனை தடவை கேட்ப? வேணும்னா இனி லீவ் இருந்தால் இங்கே வரலாம், சரியா? நீங்கள் யூனிஃபார்ம் மாட்டின நான் யாருன்னே தெரியாது, இதில் லீவு வேற எடுப்பீங்களா? நல்லா பேச கற்றுக்கடி. சரி, லேட் ஆகிடும், நீ எடுத்து வை, நான் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். என அவள் எடுத்து வைக்கையில் சீதா அவளுக்கு கொடுத்த புடவையை கையில் வைத்து, இதோட விலை என்னவோ 500 ரூபாய் தான் இருக்கும், ஆனால் இந்த புடவையின் மூலம் வந்த நினைவுகள் அப்பொழுதும் எண்ணி முகம் சிவந்தாள். டெல்லியில் என்னாச்சு சார், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க என விநாயகத்தை பார்த்து சங்கர் கேட்க, ஒன்றும் இல்லை சங்கர், தேவி மெயில் பண்ணியிருக்கிறா, அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு சென்னைக்கு வந்துடுவாளாம், நம்மளை அங்கே வர சொல்லியிருக்கிறா. என்ன சார் சென்னைக்கு? தெரியல சங்கர், தேவி எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தான் செய்வா, அதனால் நம்ம கிளம்ப ஏற்பாடு பண்ணு. சரி சார். அப்புறம் சார், தேவிக்கு எப்போவுமே டிசைன் பண்ணுற டிசைனர்கிட்ட சொல்லி நல்லா ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண சொல்லு, அட் எனி காஸ்ட், வித்தின் 2 days அப்படின்னு சொல்லுங்கள். சரி சார். அப்புறம் தேவிமாக்கு மாப்பிள்ளை பார்த்த விஷயத்தை மெயில் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை சங்கர், இன்னும் 2 நாள் தானே இருக்குது, அவகிட்ட நேரில் சொல்லுவோம். அதுவும் சரிதான் என சங்கர் வெளியில் செல்ல கையில் இருந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்து கொண்டிருந்தார் விநாயகம். அத்தியாயம் 20. வருண் வேகமாய் ஆஃபீஸ் கிளம்பிக் கொண்டிருந்தார். ச்சே, எல்லாம் இவளால என செல்லமாய் திட்டிக்கொண்டே ஷூவை போட்டுக்கொண்டு நிமிர்ந்து தன் அவளை பார்க்க அவனது நெஞ்சும் என நினைத்து தலையணையில் முகம் புதைத்து சுகமாய் தூங்கிக் கொண்டிருந்தாள் சம்யுக்தா. அவள் அருகில் சென்ற வருண் அவள் கன்னத்தில் முத்தம் ஒன்றை பதித்து நிமிர, தூக்கத்திலும் தன் அவனின் தொடுகையை உணர்ந்தவள் மெலிதாய் சிரித்து அவள் முகமும் மெல்ல சிவக்க, அதை பார்த்து அவன் மேலும் உதடு நோக்கி போக, வேணாம் வருண், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ண அது முத்தத்தோடு முடியாது, நீ கிளம்பு என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு கிளம்பினான். அவன் கீழே வரவும் ராமனும் வர, அண்ணா கிளம்பலாம். வண்டியில் ஏறியவன், அண்ணா சிட்டியெல்லாம் எப்படி இருக்குது என கேட்க, அவர் எதுவும் பேசாமல் அவனை பார்க்க, அண்ணா என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை தம்பி, உங்களை பார்க்குறப்ப இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. முன்னாடி நீங்கள் பேசினாலும் அதில் ஒரு ஒதுக்கம் தெரிஞ்சது, ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறப்ப ஒரு சந்தோஷம் தெரியுது தம்பி. உண்மைதான் அண்ணா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன். என் வண்டியில் சாய்ந்து கொண்டே, இவளுக்கு என்னாச்சு நேற்று இரவு ஊரை விட்டு வந்தவுடன் தூங்கச் சென்றவன் அருகில் வந்தவளுக்கு முத்தம் ஒன்றை கொடுத்து தூங்க சொல்ல, யுகி தூங்குடி. முடியாது என தலையை ஆட்ட, ஏய் நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும், இப்போவே லேட் ஆயிடுச்சு, ஊரில் இருந்து வந்திருக்கிற, டயர்டாக இருக்குண்டி என அவன் பேசி முடிக்கும் முன்பே அவன் இதழில் அழுத்தமாய் முத்தம் ஒன்றை பதிக்க, அவள் செயலை பின் தனதாக்கி கொண்டான் வருண். நேற்று இரவு நடந்த நிகழ்வுகளில் தாக்கத்தில் அவன் அழகாய் கண்ணக்குழி விழுக சிரிக்க, அவனை பார்த்த ராமனும் மெலிதாக சிரித்து கொண்டார். மெதுவாய் எழுந்த சம்யுக்தா நேரத்தை பார்த்தாள். என்ன இவ்வளோ நேரம் தூங்கிக்கிறோம்?
என வருணை தேட, ஓ ஆஃபீஸ் போயாச்சா என அவளுமே நேற்றைய நிகழ்வுகளின் தாக்கத்தில் தான் இருந்தாள். இன்று என்ன நடக்கும் என்ற பயத்தில்தான் அவன் அருகாமையை நேற்று மீண்டும் மீண்டும் தேடினாள். இன்று அவளது பிறந்த நாள். எப்பவும் அவளுடைய பிறந்த நாள் அவள் அப்பாவிற்கு ஒரு திருவிழா போலதான். அத்தனை ஆடம்பரமாய் இருக்கும். ஏனோ அப்போது தோன்றாத ஒரு நிம்மதி இந்த சின்ன வீட்டில் அவளுக்கு கிடைப்பது போல் இருந்தது. முதல்ல கோவிலுக்கு போவோம் என்று எண்ணிக்கொண்டே அவள் தந்தைக்கு மெயில் ஒன்றை அனுப்பிவிட்டு சென்றாள். வருண் உள்ளே வரும்போதே அனைவரும் அவனுக்கு எழுந்து நிற்க எல்லோரையும் நலம் விசாரித்துவிட்டு உள்ளே சென்றான். அதுவும் அந்த பெண் போலீஸ். சார், மேடம் நல்லா இருக்காங்களா? அவளுக்கு தலையாட்டி விட்டு உள்ளே சென்றான். போச்சுடா, கொஞ்சம் அவளை மறந்து வேலையை பார்க்கலாம்னு பார்த்தா வந்த உடனே ஞாபகப்படுத்திட்டாங்களே என தலை கோதி பின்னால் சாய்ந்து சம்யுக்தாவிற்கு கால் செய்தாள். ஹலோ யுகி. எழுந்துச்சியா? அம்மா இப்போதான் எழுந்தேன். கோவிலுக்கு கிளம்புறேன். ஓ, அப்போது பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போடி. எதுவும் பிரச்சனையா? இல்லையே, உன் வாய்ஸில் ஏதோ மிஸ் ஆகுது. இல்லை, இப்போ தானே என்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க. மேபி அதனால் கூட இருக்கலாம். ஓ, டேக் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாத. ஐ வில் ட்ரை டு கம் இயர்லி. ஃபோனை வைத்தவன் அவன் வேலையை பார்க்க துவங்க அவன் ஃபோனை அடிக்க ஐஜி தான் கால் பண்ணார். வருண், கொஞ்சம் வந்துட்டு போங்க என்று அழைக்க, எஸ் சார், என்னவா இருக்கும் என எண்ணிக்கொண்டே வருண் கிளம்பினான். கோவிலில் வந்து சாமி தரிசனம் முடித்து வெளியில் வந்து அமர்ந்தாள் சம்யுக்தா. அதே நேரம் கீர்த்தியும் கால் செய்ய, சொல்லு கீர்த்தி. ஹாப்பி பர்த்டேடி. தேங்க்ஸ். என்னாச்சு, வாய்ஸ் சரியில்லை, எதுவும் பிரச்சனையா? இல்லடி. அப்புறம் அண்ணா விஷ் பண்ணலையா? என்னாச்சு உனக்கு? வருணுக்கு என்னோட பர்த்டேனே தெரியாதுடி. இன்னைக்கு அப்பா கிட்ட பேச போறேன்டி, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. விடு தேவி, உனக்கு நல்லது தான் நடக்கும். அப்பாவை உன்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஹீ நோ மீ. என்னால் அது முடியும் கீர்த்தி. ஆனால் என்னோட உண்மைகள் பற்றி தெரிஞ்சதும் வருணோட ரியாக்ஷனை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு. கீர்த்தி மனதில் எவ்வளோ தைரியமான பொண்ணிவா, இன்னும் இப்படி ஆயிட்டா என எண்ணிக்கொண்டே, நீ அப்பா கிட்ட முதல்ல பேசு, நான் விஷ்ணுவையும் வர சொல்கிறேன், அப்புறம் நீ அண்ணா கிட்ட பேசு. வேணாம் கீர்த்தி, ஐ கேன் மேனேஜ், நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வைத்தவள் வருணின் கால் வர அட்டன் செய்தவள், யுகி, நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறேன், மதியம் வரமாட்டேன், சரியா? எனக்காக நீ வெயிட் பண்ணாத என அவசரமாய் சொல்லி வைக்க, எல்லாத்தையும் அவசரம்தான் என தன்னவனை நினைத்தபடி உடனே தன் தந்தைக்கு அழைத்தாள். அப்பா. தேவிமா, எப்படி இருக்க? ஒரு வாரமா ஒரு மெசேஜ் கூட இல்லையேடா. நீ தைரியமான பொண்ணு தான், இருந்தாலும் எனக்கு நீ ஒரு கால் கூட பண்ணாமல் இருக்கக்கூடாதுடா என அவர் பேசிக்கொண்டே போக, சம்யுக்தாவிற்கு அவரின் பாசத்தில் உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல் இருந்தது. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைக்கக்கூட தோன்றவில்லை அவளுக்கு. பாரு, நீ பேசினதில் நான் ஒரு விஷ் கூட பண்ணலை பாரு. நான் ஹாப்பி பர்த்டே மை பிரின்சஸ் என அவர் வாழ்த்து சொல்லி, இப்போது எங்கே இருக்கிற? ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறியா? ஏண்டா, இங்கே தான் நம்ம ஹெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுல்ல, நீ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். அப்பா சொல்லுமா, ஐ நீட் டு ஸ்பீக் வித் யூ. நான் ஒரு அட்ரஸ் சொல்லிடுறேன், அங்கே வாங்க. தென் உங்கள் கார்ட்ஸ் யாரும் வேணாம், நீங்கள் மட்டும் வாங்க. என்னாச்சு தேவி, எதுவும் பிரச்சனையா? நோப்பா, நீங்கள் வாங்க சொல்கிறேன். அது யார் வீடுமா? அப்பா, அது வாங்க சொல்கிறேன். ஐ எம் ஓகே, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சம் அரை மணி நேரம் கழிச்சு வாங்க. சரிடா என்னை கட் செய்தவர், இவளுக்கு என்னாச்சு, ஏதோ அவள் வாய்ஸில் ஒரு டென்ஷன் தெரியுதே என தன் பிஏ சங்கருக்கு அழைத்தார். கமிஷனர் ஆஃபீஸ் உள்ளே சென்றான் வருண். கமான் யங் மேன், எப்படி போகுது உங்கள் கல்யாண வாழ்க்கை? ஃபைன் சார், அந்த சைக்கோ கொலை கேஸ் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு ஃபேவராக தான் நான் முடிச்சிருக்கிறேன் என அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே வருணின் ஃபோன் அடிக்க, ஐஜி போய் பேசிட்டு வா, மேபி யுவர் ஒய்ஃப். அப்புறம் வீட்டுக்கு போனால் அடி விழுக போகுது என கூறி சிரிக்க, எடுத்து பார்த்தவன் கீர்த்தி என்று பெயர் வர, இட்ஸ் ஓகே சார், என்னோட சிஸ்டர் தான், அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே தென் நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, உங்களுக்கு லீடிங் பிஸ்னஸ் மேன் விநாயகம் தெரியுமில்ல, அவரோட வெயிட் என இன்டர்கமில் அவரை உள்ளே வர சொல்லுங்க. அங்கே உள்ளே வந்த சங்கரை பார்த்து, இவர் விநாயகம் சாரோட பிஏ சங்கர், மிஸ்டர் சங்கர், மீட் எ எனர்ஜெட்டிக் யங் மேன் வருண் கிருஷ்ணன், ஐபிஎஸ், இப்போது இங்கே ஏசிபியாக இருக்கிறாரு.
இப்போது சென்னையோட ஹாட் டாபிக் இவர் தான். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் வீக் ஒரு கேஸ் முடிச்சிருக்கிறார். சங்கர் திரும்பி வருணை பார்க்க அவர் கண்களில் அத்தனை நிறைவு. ஐஜி வருண், விநாயகம் சார் பொண்ணுக்கும் ஹோம் மினிஸ்டர் பையனுக்கும் கல்யாணமா? இன்னும் 5 days கழிச்சு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஏதோ வச்சுருக்குறாங்க போல். ஸோ அவங்களோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். தென் சங்கர் சார், வருணை எனக்கு நல்லா தெரியும் எப்படி என்பது போல் ஐஜி முழிக்க, வருண் உடனே இவங்க ட்ரஸ்ட்டில் இருக்கிற ஆசிரமத்தில் தான் சார் நான் படித்தேன். ஸோ ஒன்லி ஐஜி, ஓ தென் நீங்கள் பேசிக்கோங்க. ஓகே சார் என வெளியில் வந்தனர் இருவரும். சொல்லுங்கள் சங்கர் சார், என்ன இங்கே திடீர்னு வந்திருக்கிறீங்க? வருண், முதல்ல கையை கொடு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என சங்கர் அவனை அணைத்து கொண்டார். இப்போது சார் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். தேங்க்ஸ் சார். முதல்ல நீங்கள் எப்படி இங்கே அதை சொல்லுங்கள். பாரு, உன்னை பார்த்த சந்தோஷத்தில் நான் என்ன விஷயம்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம தேவிமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் பையனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓ, அவங்கள அவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டாங்களா என்ன? என்ன இப்படி கேட்குற வருண்? அவங்க தான் சாரோட பிஸ்னஸ் பாதியே அவங்க லண்டனில் இருக்கிறப்பவே கவனிச்சுக்கிட்டாங்களே. இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வேர்ல்டு டூர் போயிருக்கிறாங்க. சாருக்கு இப்போ உடனே கல்யாணம் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான். அந்த பையன்தான் தேவிமாவை எங்கேயோ செமினாரில் பார்த்துட்டு வந்து அவங்க அப்பாவை விட்டு பேச சொல்லி இப்போ எல்லாம் நல்லபடியாக போகுது. அதான் பாப்பா இங்கே இருக்கிறப்பவே ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுக்கலான்னு. அதுக்கு தான் சார் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். ஓ, கண்டிப்பாக செஞ்சிடலாம் சார். நீங்கள் டேட் சொல்லுங்கள். அவர் கூறிய தேதியும் இவன் தன் ரிசப்ஷனுக்கு முடிவு பண்ண தேதியும் ஒன்றாக இருக்க, வருண் மனதிற்குள் என்னடா இது, 2 ஒரே நாளில் இருக்குது, இப்போ நம்ம மாற்றி வச்சுக்கலாம் என யோசிக்க, சங்கர், என்ன வருண் யோசிக்கிற? இல்லை சார், அன்னைக்கு தான் என்னோட ரிசப்ஷனுக்கு முடிவு பண்ண தேதி அது. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லை நீ என அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே விநாயகம் ஃபோன் செய்ய, சார் தான் கால் பண்ணுறார், சொல்லுங்கள் சார். சங்கர், தேவி கால் பண்ணா, நம்மளை வந்து பார்க்க சொல்லியிருக்கிறா, நீ சீக்கிரம் வா, நம்ம போகணும். நம்மளையா? சரி சார், இதோ கிளம்பிட்டேன். சரி வருண், நான் கிளம்புறேன், சார் அர்ஜெண்டாக வர சொல்கிறாரு என்று கிளம்பினார். வருணுக்கு தேவி என்றதும் அவன் கண் முன்னால் அந்த 12 வயது மெழுகுச்சிலை தான் ஞாபகம் வந்தது. சரி விடு, அன்னைக்கு பார்த்துக்கலாம் என தன் தலையை கோதியவன், ஆமாம் கீர்த்தி எதுக்கு கால் பண்ணியிருக்கிறா? இப்போது திரும்ப கால் பண்ணால் அங்கே லேட் நைட் ஆகியிருக்குமே, என்ன பண்ணலாம் என அவன் ஃபோனை பார்க்க அதில் கீர்த்தியின் மெசேஜை பார்த்தவன் ஓப்பன் செய்ய, அதில் அவள் இன்று சம்யுக்தாவின் பிறந்த நாள் என்று அனுப்பியிருந்தாள். ஓ, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளில்? அதான் நான் விஷ் பண்ணலேன்னு அவ்வளோ டல்லாக பேசினியா பொண்டாட்டி? இருடி வரேன் என அவளுக்கு கால் செய்ய ஃபோனை எடுத்தவன், வேணாம் நம்ம நேரில் போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டே சென்றான்.